குட் மார்னிங். நான் அண்ணாதுரை நங்கநல்லூர்லேருந்து வரேன். இந்த காசா கிராண்டே மேட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வி ஹவ் டு சி த பில்டர்ஸ் ரெப்புடேஷன், தென் லீகாலிட்டி, ரேரா அது அந்த அப்ரூவல் மற்றதெல்லாம், அடுத்து லொக்கேஷன், அடுத்து அதில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்க்கணும் நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடு வந்து என் சன்னுக்காக வாங்க போகிறேன் ஃபார் ஃப்யூச்சர் அசட்டுங்கிற ஒரு ப்ரப்போசல். ஆல்ரெடி ஐ எம் ஹேவிங் ஃப்ளாட் அட் நங்கநல்லூர். இங்கே 213 நான் புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்குறப்போ வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டர் பிரசாத் தான் அப்ரோச் பண்ணாருன்னு கேட்டேன். ஸோ தட் அவரோட இது தென் அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னே ஐ புக்டு திஸ் ஃப்ளாட் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வென்டிலேஷன், தென் எல்லா ஃப்ளாட்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த சன்லைட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரணுங்கிறத என்னோடய முதலிருந்தே. எந்த ஃப்ளாட்டை பார்த்தாலும் சிட்டிக்குள்ளே பார்த்தோம்னா அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட்டு, ஈவன் தோ இஃப் இட் இஸ் வெஸ்ட் ஃபேஸ் ஐ புக்டு, இது வந்து சன்லைட்டு என்னோடய எல்லா டோட்டல் வீட்டுக்குள்ளெல்லாம் வர்ற அளவுக்கு இருந்தது. ஸோ அது ஃபஸ்ட்டு இது. தென் வாஸ்து கம்ப்ளையன்சஸ் ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா வாட் எவர் நாம் ஒரு சிட்டிக்குள்ள ஒரு ஃப்ளாட் புக் பண்ணால் கூட வி ஹேவ் டு கோ ஃபார் வாக்கிங்னா வி ஹேவ் டு கோ டு பார்க்கு. எது ஒரு இது ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா ஜிம் போகிறனா தனியாக வி ஹேவ் டு கோ. இங்கே பேசிக்காக அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் இன்சைட்லேயே இருக்குது. இன்னொன்று ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பில்டிங் வாங்குகிறோம் அப்படின்னா நியர்பை நம்மளோட டாலாக யாராச்சும் பில்டிங் கட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு வென்டிலேஷன் மற்றதெல்லாம் அஃபெக்ட் ஆகுங்கிறதுக்கு இங்கே பயமே கிடையாது. பிகாஸ் இது வாஸ்ட் ஏரியாவில் முன்னாடி நிறையா ஏரியா, முன்னாடி பின்னாடி நிறையா கார்டனிங்ஸ் எல்லாம் விட்டு இது பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு வென்டிலேஷனுக்கு வந்து தேர் ஒன்ட் பி எனி ப்ராப்ளம் அட் ஆல். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பில்டர்ஸோட ரெப்புடேஷன், அவங்க கொடுத்த கமிட்மெண்ட் மோர் தேன் 1000 ப்ராஜெக்ட்ஸ் மேலே பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்கோயிங்கே அரௌண்ட் 30-40 ப்ராஜெக்ட்ஸ் இங்கே சென்னை மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், பெங்களூர் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ நோ திஸ் காசா கிராண்டே ஃபார் த பாஸ்ட் 15 years ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் வாட் ஐ டிசைடட் டு பர்ச்சேஸ் இன் மேட்லின். Happy to say that I made the best decision because of the location and considering the future prospects in the particular location. பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா this is located in between the new old airport and the new airport and between 2 ring roads actually. Future development considering that ORR இதெல்லாம் லிங்க் ஆகிறதுனால வந்து we need not bother about the city traffic and at all. ஏர்போர்ட் போகிறதுனால சரி, ஈவன் தோ நியூ பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் போகிறதுனால சரி, வாட் எவர் த நம்மளுக்கு பெஸ்ட்டாக நம்ம நேட்டிவ்லேருந்து சவுத்துலேருந்தோ இல்லை பெங்களூர்லேருந்தோ எங்கேருந்து வர்றதுனாலும் அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஐ வில் ரெக்கமெண்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் இன் மேடலின் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி.